பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் காலை நேரத்திலும் திருச்சபையோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லெந்து நாட்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்மை ஆராதிக்கவும் உடைய வேத வசனங்களை தியானிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையும் நீர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, உம்மை குறித்த அறிவிலே நாங்கள் இன்னும் ஒரு படி வளரத்தக்கதாக, உம்மை நேசிக்கிற நேசத்திலே நாங்கள் வளரத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருவிருந்திலே பயபக்தியோடு பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஆலயத்திலே இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டோடைய நாம மகிமைக்கென்றோம் நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலையிலே 343வது பாமாலை, கிறிஸ்துவின் இரத்தம் நீதியும் என் அலங்காரம் சால்வையும் அதை உடுத்திட்டு அடியேன் தெய்வாசனத்தின் முன் நிற்பேன் என்கிற பாமாலை 343வது பாடலை எழுந்து நின்று பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயே செய்யப்படுவதாக. அன்றனில் எங்களை பற்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குள் பேசிக்கொள்ள நாம் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமேன். நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து திருவுள்ளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். சுவிசேஷ வேத பகுதி வாசிக்கும்படியாக திருச்சபையில் எழுந்து நிற்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 வசனங்கள் அடங்கிய ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். நீங்கள் இடர் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்பதே. வாசிக்க வேண்டிய நற்செய்தி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் பொருட்டாக 71ஆம் பக்கத்தில் இருக்க நிச்சய விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் காக்குனே தமது பிதாவிலே ஜனிப்பிக்கப்பட்டவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காக
நமக்கு ரட்சிப்புண்டாகும். பரமனத்தை இறங்கி பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாதை தவறித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையின்றி பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியமுடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் பாஷித்திருக்கிறார். உயிர்லோரி மரித்துள்ள நியாயத்திற்கு மகிமையோட திரும்ப வருவார். அவர் ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கத்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமார் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனுக்கு தொழில் சோத்திரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசி மூலமாக உரைத்தமாக இருக்கிற பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையில் விசுவாசிக்கின்றேன். பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்கு நிச்சயம் உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்போதாக நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதன் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆவிக்குரிய மன்னாக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், பகைக்கும் உலகிற்கு பகரும் சாட்சி, பகைக்கும் உலகிற்கு பகரும் சாட்சி என்று சொல்லி ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அந்த வேத பகுதியை இரண்டாக பிரிப்போமானால், பகை பரிசுத்த ஆவியானவர், பகைக்கும் உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி வாழும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் என்ற இரண்டு காரியங்களை இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்க முடியும். ஒரு மனிதர் தன்னுடைய நண்பருடைய வீட்டிற்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு அழகான வால் ஹேங்கிங் நன்றாக ஃப்ரேம் பண்ணி போடப்பட்டிருந்தது. அதிலே மணலிலே நடந்து போகும் பாதங்கள் அந்த படத்திலே இருந்தது. ஆரம்பத்திலே 2 பேர் நடந்து செல்வது போலவும், கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு ஒருவர் நடந்து செல்லுவதற்குரிய பாதத்தின் படங்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. அவரிடத்திலே அதற்குரிய விளக்கத்தை இவர் கேட்டார். அப்பொழுது அவர் கூறினார், நான் இந்த உலகத்திலே ஆண்டவரோடு கூட நடந்து செல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் என்னை சுமந்து செல்லுகிறார். ஆகவே ஒரு கால் தடம் மட்டுமே அதிலே காணப்படுகிறது என்று சொல்லி அவர் கூறினார். பலர் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு காரணம் பிரச்சனைகள் இல்லாமல், வேதனை இல்லாமல், வழி இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். 2 காரியங்களை நாம் விரும்புவது இல்லை. ஒன்று சஃபரிங், பாடுகளை நாம் விரும்புவதில்லை. அடுத்ததாக நியாய தீர்ப்பு. இதை நம்புவது கூட சிலருக்கு கடினமான காரியமாக இருக்கிறது. ஏன்? கடவுள் அன்பான கடவுள். அப்படிப்பட்ட அன்பான கடவுள் நம்மை இந்த விதமாக பாடுகளின் வழியாக வழி நடத்துவார் என்ற கேள்வி எழும்புகிறது. அதே போலவே அன்பான கடவுள் என்னை நியாயம் தீர்த்து என்னை நித்திய
அக்கினியிலே தள்ளுவாரா என்ற கேள்வியும் பலருக்கு எழுகிறது. அது சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு என்பதை அவர் சொல்லி சென்றிருக்கிறார். இதை நம்பாதவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருப்பதுதான் செழிப்பு உபதேசம் எனப்படுகிற ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற ஒரு சில கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். பாடுகள் பற்றியும் அதற்காக ஆண்டவர் செய்திருக்கிற முன் ஏற்பாடு பற்றியும் இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 16:1-15 வசனங்கள். முதல் பகுதிக்கு நான் கொடுக்க விரும்பும் தலைப்பு உலகத்தால் துன்பம். உலகத்தால் துன்பம், persecution by the world. persecution by the world. 1 முதல் 4 வசனங்களிலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை நிறுவப் போகிறார், நாம் எல்லாரும் முக்கியமான பொறுப்பிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தான் பாடுபட போவதை அவர்களுக்கு எடுத்து கூறினார், சிலுவையில் மரிக்கப் போவதை கூறினார். அவர்கள் நம்புவதற்கு தயங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முக்கியமான இடத்திலே இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நினைவுகள் தவறு. நீங்கள் பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கூடவே இருந்தாரே, இதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே என்று சொல்லி பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். நாம் 13 முதல் 16 அதிகாரங்களை அப்பர் ரூம் டிஸ்கோர்ஸ் என்று சொல்லி நாம் கூறுகிறோம். மேல் அறை உபதேசம். 11 சீடர்களுக்கும் பல காரியங்களை இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு அநேக ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்தார். சீடர்களை பயப்படுத்துவதற்காக அவர் சொல்லவில்லை, சீடர்களை தயார்படுத்துவதற்காக அவர் இந்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். 2ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உள்ளிருந்து வருகிற பிரச்சனைகள். நீங்கள் எனக்காக ஜெப ஆலயத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்களானால், என்னுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைப்பீர்களானால் ஜெப ஆலயத்திற்கு நீங்கள் புறம்பாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கூறினார். அடுத்ததாக கூறுகிறார், வெளியிலே இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு அல்லது பிரச்சனை என்ன என்று சொல்லி, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். உங்களுக்கு துன்பம் வரும், உங்களை கொலை செய்யக்கூட தேடுவார்கள். அப்படி கொலை செய்கிறவர்கள் என்ன நினைத்து கொள்வார்கள்? நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொள்வார்கள். 11 சீடர்களும் பாடுபட்டு மரித்தார்கள் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. பேதுரு தன்னுடைய 68வது வயதிலே நீரோ மன்னனினாலே சிலுவையிலே தலை கீழாக அடித்து கொல்லப்பட்டார். யாக்கோபு தன்னுடைய 60ஆம் வயதிலே ரம்பத்தினாலே அறுத்து கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி சரித்திரம் கூறுகிறது. நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்த தோமா சென்ட் தாமஸ் மவுண்ட் சாலையிலே அவர் ஓட ஓட விரட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார், ஈட்டியாலே குத்தி என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். இவ்விதமாக அந்த செய்தியை கேட்டு கொண்டிருந்த சீடர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பாக கூறினார். அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்களிலே வாழுகிற நமக்கும் ஆண்டவர் இந்த மேலறை உபதேசத்தை கூறினார். சீடர்களுக்கு மாத்திரம் அது பொருந்துவது அல்ல, இந்த நாளிலே வாழும் நமக்கும் அது பொருந்துவதாக அமைந்திருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, யோவான் 15:20 அவர் கூறினார், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் என்று சொல்லி அவர் கூறினார். இங்கு ஒரு காரியத்தை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம்
32ஆம் வசனம் கூறுகிறது, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த துன்பங்கள் எல்லாம் என் நாமத்தினாலே உங்களுக்கு வருமானால் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெருமையினாலே, நம்முடைய அகந்தையினாலே, நம்முடைய தவறினாலே நாம் பிறராலே பகைக்கப்படுவதை குறித்து இங்கு கூறவில்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக நான் வாழ வேண்டும், வேத வசனத்தின்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து வாழும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை வருமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதற்குரிய எச்சரிப்பை கூறுகிறார். 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி சொல்லி இருக்கிறேன். நீங்கள் இப்படி பாடுகள் வழியாக கடந்து செல்லும் பொழுது, ஐயோ என்னுடைய ஆண்டவர் எனக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் நினைக்காமல், இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் என்று நீங்கள் நினைக்கும்படியாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். உலகம் உங்களை பகைக்கிறது, நான் உங்களை நேசிக்கிறேன். உலகம் உங்களை எதிரியாக பார்க்கிறது, நான் உங்களை நண்பர்களாக பார்க்கிறேன். உலகம் உங்களை கொல்லக்கூடும், அப்படி கொல்லுவார்களானால் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். உலகத்திலே சாத்தானுடைய வல்லமை செயல்படுகிறது, நான் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க போகிறேன் என்பதாக சொல்லி சென்றார். அதுதான் இந்த பகுதியினுடைய அடுத்த பகுதியாக அமைந்திருக்கிறது. பாடுகள், பரிசுத்த ஆவியானவர், உலகத்திலே துன்பம். இந்த 2வது பகுதிக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், உன்னதரின் ஏற்பாடு. உன்னதரின் ஏற்பாடு, ப்ரொவிஷன் பை த லார்ட். 7 முதல் 15 வசனங்களிலே இதை தான் நாம் வாசிக்கிறோம். இயேசுவினுடைய சீடர்கள் திடுக்கிடும்படியாக அவர் சொன்ன ஒரு கூற்று 7ஆம் வசனம், நான் போவேனே ஆகில். அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம், போகப் போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம். இயேசு மரிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறாரே, மக்கள் நம்மை பகைப்பார்கள், கொலை செய்வார்கள் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர்களுக்குள்ளே கேள்வி எழுந்தது. இன்னும் அநேக கேள்விகள் இந்த விதமாக அவர்களுக்குள்ளே எழுந்திருக்கக்கூடும். நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறும், அவர் சென்று விட்டால் என்ற கேள்வி அவர்களுக்குள்ளாக எழுந்திருக்க முடியும். அன்பு செலுத்துவேன், மகிழ்ச்சி கொடுப்பேன், சமாதானம் கொடுப்பேன் என்றெல்லாம் கூறினாரே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், எப்படி நீங்கள் ஜெபித்தால் கேட்கப்படும் என்றெல்லாம் கூறினாரே, உங்களுக்கு பலன் தருவேன், ஞானம் தருவேன் என்று சொல்லினாரே, இதையெல்லாம் எப்படி அவர் நிறைவேற்றப் போகிறார் என்ற கேள்வி அவர்களுக்குள்ளாக எழுந்திருக்கும். ஒருவர் இந்த விதமாக கூறுகிறார், இந்த நேரத்திலே அவர்கள் யோசித்த ஒரு காரியம் இதுவாக இருந்திருக்கும். இரண்டு பேராக எங்களுக்கு மிஷினரி ட்ரைனிங் கொடுக்கும்படியாக அவர் அனுப்பினாரே, அப்பொழுது நாங்கள் சந்தித்த காரியம், எங்களாலே வியாதியஸ்தர்களை சுகமாக்க முடியவில்லை, எங்களாலே பிசாசு பிடித்தவர்களை சுகமாக்க முடியவில்லை, நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய முடியும் என்ற எண்ணமும் அவர்களுக்குள்ளாக மேல் ஓங்கி எழுந்திருக்கலாம் என்று சொல்லி கூறுகிறார். இவை எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு பதில்தான் 8ஆம் வசனமாக அமைந்திருக்கிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் போகும் பொழுதுதான் அவரை நான் அனுப்ப முடியும். நான் போகும் பொழுதுதான் அவர் உங்களிடத்திற்கு வருவார். அவர் உங்களிடத்திற்கு வரும் பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை அவர் பல வசனங்களிலே சுட்டி காண்பிக்கிறார். 8ஆம் வசனம் 11ஆம் வசனத்திலே கண்டித்து உணர்த்துவார், 13ஆம் வசனத்திலே நடத்துவார், 13, 15 வசனங்களிலே உங்களுக்கு அறிவிப்பார், 14ஆம் வசனத்திலே மகிமைப்படுத்துவார் என்பதாக பரிசுத்த ஆவியானவர், அவர் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை அவர் கூறுகிறார். பாடுகளின் மத்தியிலே நாம் சாட்சியாக வாழ்வதற்கு,
பாடுகளின் மத்தியிலே இந்த உலகத்திற்கு ஒளி கொடுக்கும்படியாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் என்பதாக அவர் கூறினார். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்கு அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான பாடுகளின் வழியாக கடந்து செல்கிறோம். ஆனால் அது எதனாலே வந்த பாடு என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதனாலே வந்த பாடுகளா? என்னை குறித்து அநேகர் சொல்வார்கள், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, நன்றாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் பக்கத்திலே வந்து பார்த்தால்தான் தெரியும் எத்தனை பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகிறேன் என்பதை குறித்து. பலவிதமான பாடுகள் உண்டு. 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமே, உங்களை கொலை செய்கிறவர்கள் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைத்து கொள்வார்கள். இதை நான் வாசிக்கும் பொழுது என்னுடைய ஞாபகத்திற்கு வந்த ஒரு காரியம் 1999ஆம் ஆண்டு ஒடிசாவிலே நடைபெற்ற ஒரு காரியம். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர் எரித்து கொல்லப்பட்டார். அவரோடு கூட 10 வயது அவருடைய மகன் பிலிப், அவரோடு கூட 7 வயது அவருடைய மகன் தீமோத்தேயும் எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். அவரை கொலை செய்ய முக்கிய காரணமாக இருந்த தாரா சிங் கூறியது இதே காரியம்தான். நான் என்னுடைய கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன், நான் செய்வது நியாயமான காரியம் என்பதாக அவர் கூறினார். ஒரு பஜ்ரங்கல் என்ற ஒரு இயக்கத்தினுடைய தலைவனாக தொண்டனாக இருந்த அவர் ஆண்டவருக்கு நான் தொண்டு செய்கிறதற்காக இவரை நான் கொலை செய்தது, எரித்து கொன்றது சரிதான் என்பதாக அவர் கூறி வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தின் வழியாக நாம் கடந்து செல்லுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். எல்லா உபத்திரவங்களின் வழியாகவும் தூய்மையாக பரிசுத்தமாக நாம் நடப்பதற்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் தாமே நமக்கு கொடுக்கும்படியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகளை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சீடர்களுக்கு ஆலோசனை கூறினீர். அதே ஆலோசனை எங்களுக்கும் என்று பொருத்தமாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர் எங்களை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், எங்களை பலப்படுத்துகிறார். அது எங்களுடைய அனுபவமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான திருச்சபை மக்கள் அப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக கடந்து செல்வார்களானால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்று, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வழிகாட்டுதலை பெற்று கடந்து செல்ல, முன்னேறி செல்ல உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக ஒளியாய் பிரகாசிக்க உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு 2 அறிவிப்புகள். ஒன்று, பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மங்களவாக்கு திருநாள் நாளை கத்தீட்ரல் பேராலயத்தை வைத்து நடைபெற இருக்கிறது. எனவே காலை 7 மணிக்கு நம்முடைய திருச்சபையிலிருந்து வாகனம் புறப்படும். எனவே பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் அதற்கு ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக ஒரு இரங்கல் அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை சேர்ந்த திரு பிரபாகரன் ஐயா அவர்கள் உலகிற்கு வார்த்தை முழுநேர ஊழியரும் திரு லைனல் தம்பி அவருடைய தகப்பனாரும் நேற்றிரவு கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். அவரை இழந்து தவிக்கின்ற அருமையான குடும்பத்தின் ஆறுதலுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே பழைய கீர்த்தனை 154வது பாடல், புதிய கீர்த்தனை 183வது பாடல், கிருபை புரிந்தனையால் நீ பரனே கிருபை புரிந்தனையால் என்கிற கீர்த்தனையை எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது நம்ம நம்முடைய காணிக்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிப்போம்.
ஜெபம் செய்வோம். உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிரித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள கிருபாக்கணங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உடைய தீவிய மகத்துவத்துக்கு ரோமாய் அங்கு செய்த பல இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். உமது நாமத்துக்கு கனம் மகிமை உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் ஊழியம் செய்து மறுக்கு பிரியமாயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்ப யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதை கேளுங்கள். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறதை கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்களே காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் அது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனையின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். ஆண்டவருடைய பந்தியிலே சேர்வதற்கு நம்மில் நாம் எந்த தகுதியும் இல்லாதபடியினாலே தாழ்மையின் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்களுடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொருட்கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற சுண்டே மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அடைவழியர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நேர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் பொந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தரல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து,
நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனுடையவைகள் தேவனுடையவர்களுக்கு.
ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் விசுவாசத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நம்முடைய புகழ்ச்சியை தெரிவிப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் தமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு இந்த உலகத்திற்குள்ளாக சென்று வர கடவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.